வணக்கம்மா. 2026 புத்தாண்டு வந்துருச்சு. இந்த வருஷம் நம்ம வீட்டு பெரியவங்களுக்கு கவர்மெண்ட் தரப்புல இருந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் காத்துட்டு இருக்குது. இது உங்களுக்கு தெரியுமா? ஆமா தம்பி, எனக்கு சில தகவல்கள் கிடைச்சது. ஆனா இந்த மருத்துவ காப்பீடு, வட்டி விகிதம் இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நம்ம நேயர்களுக்காக அதையெல்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இன்னைக்கு வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2026 மூத்த குடும்பங்களுக்கு கிடைக்க போகிற டாப் 5 சலுகைகள் என்ன அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த ஆயுஷ்மான் பாரத் பத்தி சொல்லுங்க. இப்போ 70 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாருக்கும் இலவச சிகிச்சைன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமாம்மா, இது ஒரு சூப்பரான ஸ்கீமு. இந்த ஸ்கீமோட பேரு ஆயுஷ்மான் வயவந்தனா கார்டு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க வருமானம் எவ்வளவு இருந்தாலும் அவங்க இந்த ஸ்கீம்ல உங்களை சேர்த்துக்குவாங்க. நீங்க கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி அல்லது ரொம்ப ஏழையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த கார்டை வாங்கிக்கலாம். அப்போ வருஷத்துக்கு எவ்வளவு வரைக்கும் கிளைம் பண்ணலாம்? கிளைம்னு சொன்னோம்னா வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் இலவசமா நீங்க சிகிச்சை எடுத்துக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஹாஸ்பிட்டல்ல வேணா நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். 2026 இந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ல இன்னும் அதிகப்படுத்தப்பட்டிருக்குது. சூப்பர். சரி, இப்ப முதலீடு பக்கம் வருவோம். ரிட்டையர் ஆனவங்க கையில இருக்கிற பணத்தை எங்க முதலீடு செஞ்சா அதிக வட்டி கிடைக்கும்? முதலீடுன்னு வரும்போது SCSS, அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் தான் பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சேவிங் ஸ்கீம்லயே இதுதான் ரொம்ப பெஸ்டான ஸ்கீமு. 2026 இதுக்கு 8.2% வட்டி தராங்க. இது பேங்க் FD விட ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா இதுல டாக்ஸ் அதிகமா வருமே தம்பி. அங்கதான் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. செஷன் 80 TTBயின் படி முதியோர்கள் வாங்குற வட்டி வருமானத்துல 50,000 வரைக்கும் வரி விலக்கு உண்டுன்னு முன்னாடி இருந்து. ஆனா இப்ப இத 1 லட்சம் ரூபாயா மாத்த போறாங்க. மத்திய அரசு ஓகே. நம்ம தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து இந்த 2026 புத்தாண்டுல என்ன ஸ்பெஷல்? நல்லா கேட்டீங்க போங்க. அரசு ஓய்வூதியர்களுக்கு ஜூன் 2026 வரைக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில் வசிக்கக்கூடிய மூத்த குடும்பங்களுக்கு, அதாவது 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மாசம் 10 இலவச டோக்கன்கள் ஸ்கீம் வழங்கிட்டு வராங்க. இதை பயன்படுத்தி சென்னை மாநகரத்துக்குள்ளார நீங்க எங்க வேணா மாசத்துல 10 முறை இலவசமா பயணம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் பொங்கல் பரிசா ஓய்வூதியதாரர்களுக்கு போனஸா 1000 ரூபாய் கொடுக்க தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவுமே பொங்கல் பரிசா ஓய்வூதியதாரர்களுக்கு 500 ரூபாய் தானே கொடுப்பாங்க. இப்போ அதை 1000 ரூபாவா மாத்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். இப்போ இதெல்லாம் சொன்னீங்க, ஆனா ஒரு சாதாரண மனுஷன் இதையெல்லாம் எப்படி அப்ளை பண்றது? ரொம்ப சிம்பிள்மா. மெடிக்கல் கார்டுக்கு beneficiary.nha.gov.in அப்படிங்கிற வெப்சைட் போயிட்டு அதில் உங்களுடைய ஆதார் கார்டு இருந்தால் மட்டுமே போதும். இதை நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். முதலீட்டுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது பேங்க் போனீங்கன்னா அவங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். பஸ் டோக்கனுக்கு அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போக்குவரத்து அலுவலகத்தை போய் நீங்கள் அணுகுனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு தேவையான இலவச பாஸை எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் முக்கியமாக தேவை உங்களுடைய ஆதார் கார்டு. நிஜமாவே ரொம்ப பயனுள்ள தகவல் தம்பி. 2026 நம்ம வீட்டு பெரியவங்க இந்த சலுகைகளை கண்டிப்பா பயன்படுத்தணும். சென்னையில் வசிக்கக்கூடிய மூத்த குடும்பங்களுக்கு இலவசமா அந்த கிடைக்கக்கூடிய அந்த பஸ் பாஸ் எப்படி வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவை நான் போடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு முக்கியமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம்.